ஒரு ஆனஸ்ட் கேள்வி கேட்குறேன். நீங்க உங்களுக்கே எத்தனை தடவை கோபப்பட்டிருக்கீங்க? நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் பெட்டரா இருக்கணும், என்னால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாம மனிதர்கள், ரோபோட் கிடையாது. ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது வேலை, வீடு, உறவுகள், பொறுப்புகள், கோபம் வருவது, எரிச்சலாகுவது, சில நேரம் சாந்தத்தை இழப்பது, இதெல்லாம் ரொம்ப இயல்பானது. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாள் ஒருவரிடம் சத்தம் போட்டு விட்டோம் என்றால் அதுக்காக 8 நாள் கில்ட்டிலேயே இருப்போம். ஒரு கூடுதல் இனிப்பு சாப்பிட்டோம் என்றால் என்னடா நான் இப்படியா அப்படின்னு நம்மையே நாமே தண்டிச்சுக்கிறோம். உண்மை என்னன்னா, இந்த கில்ட் தான் நம்ம மனசு அமைதியை கெடுக்கிற பிக்கெஸ்ட் ரீசன். நல்ல மாற்றம் வரணும்னா முதல் படி என்ன தெரியுமா? நம்ம உணர்வுகளை நாமே ஏற்றுக்கொள்ளும் தைரியம். நான் கோபப்பட்டேன், ஓகே. நான் தவறு பண்ணினேன், ஓகே. அதை ஒத்துக்கிறதுல பலவீனம் இல்லை, அதுதான் ரியல் ஸ்ட்ரெங்த். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு அப்பா தன் மகனிடம் கேட்டார், 9 × 8 எவ்வளவு? அந்த பையன் சொன்னா 102. அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தார். அதை பார்த்து அம்மா கேட்டாங்க, தவறான பதிலுக்கு சாக்லேட்டா? அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சரியான பதில் 72 தான். ஆனா 2 நாளுக்கு முன்னாடி அவன் 132ன்னு சொன்னான். இப்போ 102க்கு வந்திருக்கான். அதாவது சரியான பதிலுக்கு இன்னும் கொஞ்சம் அருகில வந்திருக்கான். 72க்கு போகும் ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை, பாராட்டப்பட வேண்டியது. அதே மாதிரிதான் நாமும். பெர்ஃபெக்டா ஆகணும்னு நம்மையே அழுத்திக்காதீங்க, பெட்டராக முயற்சி பண்ணுங்க. ரோமா ஒரே நாளில் கட்டப்படவில்லை, மனித மனமும் அப்படித்தான். எனர்ஜைஸ் யோர் மைண்ட்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் முழுக்க நம்ம மனம், நம்ம உணர்வுகள், அதை பத்தி தான். இதுல 4 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி, நானும் என் மனமும். எப்படி என் சொந்த மனமே என்னை தனிமை, மனசோர்வு, குற்ற உணர்வில் சிக்க வைக்குது. இரண்டாவது, என் மனதில் மற்றவர்கள். மற்றவர்கள் சொல்ற வார்த்தைகள் எப்படி என் மனநலத்தை பாதிக்குது. மூன்றாவது, நானும் மற்றவர்களின் மனமும். நான் கவனமில்லாமல் பேசும்போது அது மற்றவர்களை எப்படி பாதிக்குது. நான்காவது, பிரபஞ்சமும் மனமும். இந்த உலகம், இந்த வாழ்க்கை எப்படி நம்ம மனதை பாதிக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். நம்ம மனசு கொஞ்சம் லைட்டா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். அடுத்த முறை உங்களுக்கே கோபம் வந்தால் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, நான் தவறவில்லை, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ரிலேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களை நீங்களே கொஞ்சம் அதிகமா நேசிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திப்போம்.